வணக்கம். இது பன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். வவுனியா பூவரசங்குளம் தாலிக்குளம் என்று சொல்லுகின்ற இடத்துல 3 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. தோட்டத்துக்கு 100% உகந்த மண்வளத்தை கொண்ட ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் நாங்கள் இந்த காணொலியில் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை சேரும். இந்த காணி பூவரசங்குளம் சந்தியில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு மண்வளத்தை கொண்ட தோட்டத்துக்கு உகந்த காணியாக இது காணப்படுது. நீங்கள் இதிலே பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். இந்த காணிக்குள்ள 50 சிறிய தென்னைகள் நிற்குது. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 பப்பா மரம் நிற்குது. இந்த 300 பப்பா மரத்திலையுமே நிறைய காய்களோடு நிற்குது. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காண்பிக்கும் பொழுது நீங்கள் அதுகளை காண முடியும். நிறைய காய் காய்க்கக்கூடிய ஒரு நல்ல மண்வளத்தை கொண்ட காணியாக இது காணப்படுது. 3 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் தோட்டம் செய்யக்கூடிய நிலையில தோட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எஞ்சிய பகுதிகள் உளுந்து விதைக்கப்பட்டிருக்குது. இந்த காணிக்குள்ள கிணறு இல்லை, ஆனால் பக்கத்து காணியில இருந்து இதே தண்ணி இறக்கினம் நீங்கள் ஒரு கிணறை அடிச்சு கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காணியில இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல ஒரு குளம் இருக்கிறதுனால இந்த காணிக்கு எப்பயுமே தண்ணி வற்றியதில்லை. நான் குறிப்பிட்டிருந்தது போல இதுல பப்பா மரத்துல ஒவ்வொரு மரத்திலையும் பெரிய பெரிய காய்களாக நிறைய காய்கள் இருக்குது. பப்பா தோட்டத்துக்கும் உகந்த ஒரு மண்வளத்தை கொண்ட ஒரு காணியாக காணப்படுது. இதிலே நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். 300க்கும் மேற்பட்ட பப்பா மரம் இதுல நிற்குது. நல்ல காய்களோட நிற்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என்னிடம் நிறைய உறவுகள் வவுனியாவில் தோட்டக்காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு தோட்டக்காணி ஒன்றை வவுனியாவிலே வாங்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இது 100% உகந்த ஒரு காணியாக அமையும். நல்ல மண் வளத்தை கொண்டிருக்குது. சிவப்பு மண்ணாக காணப்படுகிறது. எந்த ஒரு பயிரையும் நாட்டக்கூடிய ஒரு மண்வளத்தை கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணியை 2 ஏக்கர் பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த 2 ஏக்கர் பகுதியை முழுமையாக பார்வையிட்டு எஞ்சிய 1 ஏக்கரை நாங்கள் சென்று பார்வையிடுவோம். அந்த 1 ஏக்கரை பார்வையிடும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காணொலியை தயவு செய்து முழுமையாக பார்வையிடுங்கள். இந்த காணொலியின் இறுதியில் விலை கூறப்படும். என்றால் 3 ஏக்கரையும் முழுமையாக உங்களுக்கு காண்பித்த பின்னர் விலையை நான் கட்டாயம் இந்த காணொலியின் இறுதி பகுதியிலே கூறுவேன். இதிலே நான் காண்பிக்கிற இந்த மண்வளமானது சிறு பயிர்களுக்கும் உகந்த மண்வளமாக காணப்படுகிறது. கத்தரி, வெண்டி, பயிர், இது போன்ற பயிர்கள், வெங்காய செய்கை, இவ்வாறு அனைத்து விதமான பயிர் செய்கைக்கும் உகந்த ஒரு மண்வளத்தை கொண்டிருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 வீடும் இருக்குது. இந்த நாங்கள் நிற்கிற இந்த பகுதியினுடைய பின்பகுதியில் பெரிய கிராமமே இருக்குது. இதுக்கு முன்பகுதியிலே இருக்குது. அவ்வாறு இந்த பகுதிகள் பெரும்பாலுமான பகுதிகள் தோட்டக்காணியாக காணப்படுறதுனால 8 வீடுகள் காணப்படும் கிராமமாக இருக்குது. அனைத்து வீடுகளும் அனைத்து காணிகளுமே தோட்ட மண்வளமாக காணப்படுறதுனால எல்லா வீடுகளையும் நீங்கள் பார்வையிடும் பொழுது முழுமையாக அழகான தோட்டம் விதைக்கப்பட்ட பகுதியாக இந்த பகுதி அமைஞ்சிருக்குது.
இந்த காணிக்கு வந்து நேரே பாதை இருக்குது. இந்த காண்பிக்கிறது பாதையை தான் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இந்த காணிக்கு செல்வதற்கான பாதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக பாதை இருக்குது. இப்பொழுது நாங்கள் 2 ஏக்கர் தோட்டம் செய்யப்பட்ட பகுதி, தோட்டம் செய்யப்படாத பகுதி 1 ஏக்கர் இருக்குது. அதை நாங்கள் பார்வையிடுவோம். இந்த 1 ஏக்கர்ல உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த காணி வந்து பள்ளமாக காணப்படுகிறது. இந்த காணிக்கு நீங்கள் மண் போட வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு புட்டி இருக்குது. அந்த புட்டியை நீங்கள் மட்டப்படுத்தி கொண்டு எஞ்சிய பகுதிகளுக்கு நீங்கள் மண் பறிக்க வேண்டி இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த காணியினுடைய விலை தொடர்பாக பார்வையிடுவோம். இந்த காணியினுடைய விலையாக உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சொன்னால், 2 ஏக்கர் காணியும் முன்னுக்கு தோட்டம் செய்து கொண்டிருக்கும் அந்த 2 ஏக்கர் காணியினுடைய விலை 12 லட்சம், 24 லட்சம். இந்த பள்ளமான இருக்கிற பகுதிக்காருக்கு 6 லட்சம், மொத்தமாக 30 லட்சம் உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வந்து நீங்கள் கதைச்சு பேசி குறைச்சி எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய நம்பருக்கு, இந்த திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். கதைச்சு பேசி குறைத்து இதை வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுபோன்று இன்னும் நிறைய காணிகள் வவுனியா மாவட்டத்தில் பதிவிட இருக்கிறேன். என்னுடைய காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். உங்களுடைய காணிகளையும் நீங்கள் எவ்வாறு விற்பனை செய்வதென்று தெரியாமல் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. யூடியூப் தளத்திலே விளம்பரம் போட்டு விற்பனை செய்வது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், உரிமையாளருக்கு தெரிந்த விலையை தான் யூடியூப் சேனலிலே கூற முடியும். பொய்யான எந்த ஒரு விலையையும் கூற முடியாது. அப்பொழுது நீங்கள் கூறும் விலையை நாங்கள் இந்த காணொலியிலே குறிப்பிடுகிறோம். மேற்கொண்டு நீங்கள் கதைச்சு பேசி கொடுத்து கொள்வதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி உறவுகளே. என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து நான் காத்திருக்கின்றேன். மறக்காம என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.